தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, எஸ்எம்டி எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டில் வந்து எஸ்எம்டி டயோடு வந்து புல் ஷார்ட் ஆகி பழுதாகிருச்சுன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு எப்படி ரீடிங் காட்டும், அதே மாதிரி குட் ஒர்க்கிங்கில் இருக்கிற டயோடு வந்து எப்படி நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரீடிங் காட்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எம்டி சர்க்யூட் போர்டில் வந்து எஸ்எம்டி டயோடு வந்து புல் ஷார்ட் ஆகி பழுதாகிருச்சுன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து என்ன மாதிரி ரீடிங் காட்டும், அதே மாதிரி குட் ஒர்க்கிங்கில் அதாவது நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு எஸ்எம்டி டயோடு வந்து நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் என்ன மாதிரி ரீடிங் காட்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டயோடு சிம்பிள், அதை மாதிரி பஸ்ஸர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து நான் இப்போ வந்து திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்தான்றதை நாம் இருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்யுது டிஜிட்டல் மல்டிமீட்டர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்எம்டி டயோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடலில் வர்ற இந்த மாதிரி போர்டுகளில் வந்து நம்மளுக்கு பவர் சர்க்யூட் பகுதியாக இருக்கட்டும், இல்லைன்னா மொபைல் ஃபோன் சார்ஜராக இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ வர்ற எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இமேஜில் காட்டுற மாதிரி இந்த டயோடு தான் இப்போ வந்து நம்மளுக்கு வருது. பார்த்திங்கன்னா முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்டி போர்டு வரதுக்கு முதல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி டயோடு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாடலில் வந்து நம்மளுக்கு டயோடு வருது. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டயோடும் வந்து ஒரே மாதிரியான ஒர்க்கிங்கை தான் பண்ணுது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட டிசைன், அந்த வடிவம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயோடுக்கும் இந்த டயோடுக்கும் வந்து வித்தியாசமாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படி இல்லை, பார்த்தீங்கன்னா ரெண்டு டயோடும் ஒரே மாதிரியான வேலையை தான் செய்யுது. அதோட டிசைன் வடிவ அமைப்பு தான் வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து இந்த டயோடு வந்து புல் ஷார்ட் ஆகி பழுதாகிருச்சுன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் காட்டும், அதை மாதிரி குட் ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் காட்டும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில்வர் கோடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கேத்தோடு, அதாவது சில்வர் கோடு கொடுத்துருக்கிற பகுதி வந்து நம்மளுக்கு கேத்தோடு. உங்களுக்கு தெரியலைன்னா அதையும் வந்து நான் இமேஜில் காட்டுறேன். இந்த சில்வர் கோடு கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு கேத்தோடு, சில்வர் கோடு கொடுக்காத பகுதி வந்து நம்மளுக்கு ஆனோடு. அதாவது ஆனோடுன்றது ப்ளஸ்ஸு, கேத்தோடுன்றது மைனஸ். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம். மீட்டரை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வந்து வடிவாக பாருங்கள் எப்படி நம்மளுக்கு ரீடிங் காட்டுன்ற பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் வைக்கிறேன். இது வந்து ப்ளஸ் ப்ரோப், இது வந்து மைனஸ் ப்ரோப். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ரீடிங் நல்லாவே காட்டுது. ப்ளஸில் வந்து ப்ளஸ் ப்ரோப் வச்சுருக்கேன், மைனஸில் மைனஸ் ப்ரோப் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ரீடிங் காட்டுது. பார்த்தீங்கன்னா இந்த போட்டோடு இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு ரெண்டு பக்கமுமே ரீடிங் காட்டும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போர்டில் இருந்து இந்த டயோடை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த டயோடு வந்து முழுமையாகவே நல்லா இருக்குதா இல்லையான்றதை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயோடை வந்து நான் சால்டரினை வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு செக் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா குட் ஒர்க்கிங்கில் இருக்கிறதும் இல்லைன்னா ஷார்ட்டாக இருக்கிறதும். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலான ஷார்ட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கத்துக்கும் ரீடிங் காட்டும். நார்மலான ஷார்ட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கம் ரீடிங் காட்டும். ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிற ஒரு டயோடு வந்து ஒத்த பக்கத்துக்கு மட்டும்தான் ரீடிங் காட்டணும். இப்போ வந்து நான் இந்த டயோடை இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதுண்ட ஃபுல் குட் ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்குதுன்றதை நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் காட்டிடும். வீடியோ பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து நான் சோல்டரினால் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா போட்டோட வச்சு செக் பண்ணால் நம்மளுக்கு வந்து சரியான ரீடிங் இருக்காது. டயோடு கலரில் அப்படின்னா ரிமூவ் ஆகலைன்னா நான் வந்து சால்டரின்
வயர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நாம் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியான ரீடிங் வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் காட்டும். டிரான்சிஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி டயோடாக இருந்தாலும் சரி, நாம் வந்து போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு சரியான ரீடிங் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் காட்டும். நாங்கள் போர்ட்டையே செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து வர்ற ஏற்றுக்கும் நம்மளுக்கு வந்து சரியான ரீடிங் காட்டாது. அதனால் வந்து டயோடாக இருந்தாலும் சரி, இல்லைனா டிரான்சிஸ்டராக இருந்தாலும் நாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறது தான் சரி. பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாம் இதில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனோடுக்கு ப்ளஸ் ப்ரோப்பையும், அது மாதிரி மைனஸுக்கு இந்த கேத்தோடுக்கு மைனஸ் ப்ரோப்பையும் வச்சு செக் பண்ணி பார்க்குற நேரம் நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கு ரீடிங் காட்டணும், ஒரு பக்கத்துக்கு மட்டும் ரீடிங் காட்டணும், மறுபக்கத்தில் ரீடிங் காட்டக்கூடாது. இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரீடிங் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சைட்டில் மட்டும் ரீடிங் காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயோடு வந்து சட்டப்படி ஒர்க்கிங்கில் இருக்குது, நல்லாவே வேலை செய்யுது. இப்போ நாம் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குற நேரம் ப்ரோப்பை வந்து மாற்றி மாற்றி வச்சு செக் பண்ணி பார்க்குற நேரம் ஒரு பக்கத்துக்கு ரீடிங்கில் இலக்கம் காட்டாமலுக்கு 2 பக்கத்துக்கும் பஸ்ஸர் வந்துச்சுன்னா இந்த எஸ்எம்டி டயோடு வந்து ஃபுல் ஷார்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அதை வந்து அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டயோடை வச்சிங்கன்னா அந்த சர்க்யூட் வந்து நம்மளுக்கு சரியாக ஒர்க்கிங் ஆகும், சரியாக வேலை செய்யும். பாருங்கள், இப்போ இந்த டயோடு நல்லா இருக்குது. இப்போ வந்து நான் ப்ரோப்பை மாற்றி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் மாற்றி வச்சு பார்ப்போம். அதாவது ப்ளஸில் மைனஸையும் மைனஸில் ப்ளஸையும் வச்சு பார்க்குறோம். பாருங்கள், எந்த ஒரு ரீடிங்கும் வரலை. அதாவது ப்ளஸ் ப்ரோப்பை வைக்க வேண்டிய இடத்துல மைனஸ் ப்ரோப்பை வச்சுருக்கிறோம், மைனஸ் ப்ரோப் வைக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ் ப்ரோப்பை வச்சுருக்கிறோம். பாருங்கள், எந்த ஒரு ரீடிங்குமே இல்லை. இந்த மாதிரி காட்டுச்சுன்னா நம்மளுக்கு இந்த எஸ்எம்டி டயோடு வந்து நம்மளுக்கு நல்லாவே குட் ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நம்மளுக்கு பவர் வரலைன்னா இந்த மாதிரி நாம் செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த டயோடு பதில் வந்து நாம் ஈஸியாக செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எஸ்எம்டி போர்ட்டில் கொடுத்துருக்கிற எஸ்எம்டி டயோடு வந்து குட் ஒர்க்கிங்கில் இருக்கிறதும், இல்லைன்னா அது பழுதாகிருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ரீடிங் காட்டும் அப்படின்னு பார்த்துருந்தீங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எஸ்எம்டி டயோடு வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிருச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல் பஸர் பீப் சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஷார்ட் ஆகாதனால நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் மட்டும் நம்மளுக்கு ரீடிங் காட்டுது, மறுபக்கத்தில் எந்த ஒரு ரீடிங் காட்டலை. இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டர் காட்டிங்கன்னா இந்த டயோடு வந்து நல்லா இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.